கண்ட இடத்துல கட்டட கழிவுகளை கொடுத்தனா 25,000 அபராதம் விதிக்கப்படும் எச்சரிக்கை வச்சிருக்கோம். எப்படி அமல்ல வரப்போகுது, எந்த மாதிரி நம்ம அந்த அமௌண்ட்டை வசூலிக்கப்படும்? கண்டிப்பாக கட்டட கழிவுகள் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் கமர்ஷியல் பிளேசஸாக இருக்கட்டும் பில்டிங் டெமாலிஷ் பண்ணும்போது மாநகராட்சியிடம் தெரிவித்து அந்த கட்டிட கழிவுகளை வந்து உடனே அப்புறப்படுத்துமாறு தொடர்ந்து அறிவுறுத்தை வந்து வழங்கி வருகிறோம். இருந்தாலும் சில பகுதிகளில் தெருவாரியாக வந்து இந்த கட்டட கழிவுகள் வந்து போடப்பட்டு அப்படியே கிடப்பில் இருக்கிறது. அது அதிகாரிகள் வந்து கண்டறிந்தோ இல்லை மாமன்ற உறுப்பினர்கள் கண்டறிந்தோ அதற்பின்ன வந்து அந்த கட்டட கழிவுகளை வந்து நம்ம வெளியில் ஏற்றக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால தான் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து மாநகராட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அந்த இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸில் இருக்கக்கூடிய ஓனரோ இல்லை கமர்ஷியல் பில்டிங்கான ஓனரோ வந்து மாநகராட்சியிடம் தெரிவிக்காமல் இந்த மாதிரி கட்டட கழிவுகளை சாலையில் போட்டால் கண்டிப்பாக ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாநகராட்சி கீழே செயல்படுறதுல பணியாளர்கள் எடுக்கிறது தாமதமாயிட்டு இருக்கு. சுகாதாரம் துறைக்கு கூட நம்ம கடிதம் எழுதியிருந்தோம். அது என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கு, அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க, எப்போ நியமனம் இருக்கு? மாநகராட்சி சார்பாக இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து நம்மளுக்கு டாக்டர்ஸும் நர்ஸும் தேவைகள் இருக்கிறது தான் தொடர்ந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கும் வந்து தெரிவித்து தான் வருகிறோம். இப்போது மாநகராட்சி சார்பாகவே கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் அந்த பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட்டுட்டு வராங்க. விரைவில் அந்த பணிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும்.